ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாழை விருந்து. இன்றைக்கி நம்ம வாழை விருந்தில் பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை செய்கிறதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். இப்போ 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து இதை நல்லா 2 வாட்டி கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தவாவில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தவாவில் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இப்போ அது காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 7 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் 2 பிரிஞ்சி இலை சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதை சேர்த்திக்கலாம். நீங்கள் வெங்காயம் சின்னதாக இருந்ததுன்னா 2 சேர்த்திக்கோங்க. 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்திக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். அப்புறம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இப்போ அந்த தக்காளி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் ரேஷியோவில் 3 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பாதி பழத்தோட எலுமிச்சை சாறை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ பன்னீர் சேர்த்திக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இப்போ அது மேலே கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி தூவிக்கலாம். கடைசியாக நம்ம அந்த பன்னீர் வறுத்த எண்ணெய் மீந்திருந்ததுன்னா அதையும் இது மேலே சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு விசில் முடிஞ்சு 2வது விசில் வரப்போ இதோட ஃப்ளேமை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.